வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரொக்கோலி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தண்டை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் பூ வந்து சீக்கிரம் வெந்துடும். பூ வெந்துருச்சுன்னா தண்டு வேகாமல் இருக்கும், அதனால் இப்படி நறுக்கியிருக்கேன். அடித்தண்டை வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா தண்டு பகுதி வேக லேட் ஆகும். தண்டு பகுதி வேகங்காட்டியும் பூ பகுதி வந்து வெந்து குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி பழம் ஒரு பழம் எடுத்துருக்கேன். பெரிய பழமாக ஒரு பழம், 2 பெரிய வெங்காயம், கறி மசாலா பவுடர், சில்லி பவுடர், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, சோம்பு 1/4 டீஸ்பூன். இது பூண்டும் இஞ்சியும் நீங்கள் விழுது எடுத்துக்கினாலும் ஓகே. எங்களுக்கு வந்து நறுக்கி போட்டால் பிடிக்குங்கிறதுனால நைஸாக இஞ்சியும் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு சோம்பும் மிளகும். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சோம்பு மிளகு, இஞ்சி பூண்டு கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். தக்காளி பழம் நல்லா மசியணும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ எல்லா பவுடரையும் ஒன்று சேர்ப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். ப்ரொக்கோலி சீக்கிரம் வெந்துடும். தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும். இனிமேல் சிம்லேயே வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சும்மா 2 கைப்பிடி அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் காய் கொஞ்சம் வதங்க ஊட்டி மறுபடியும் ஒரு கிண்டி விடலாம். குக்கரில் வைக்க வேணாம், சும்மா மூடி வைங்க போதும். பூ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து காயை ஒரு பிரட்டி விட்டுக்குவோம். சிம்லேயே வச்சு வேக விடுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. 2 கைப்பிடிக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. பூ வதங்கவும் மூடியை எடுத்து வச்சுருங்க. திரும்ப மூடி வச்சிங்கன்னா மூடியிலேருந்து வேர்வை ஊற்றி உங்களுக்கு மசாலா தனியாக போய் குழஞ்சி போயிடும். பூ குழஞ்சி போயிடும். பூ வந்து சீக்கிரம் வெந்துடும். நம்ம காம்பு வேறு அப்படி நறுக்கி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா மசிஞ்சிடும். அதனால் 2 கைப்பிடி மட்டும் தண்ணி போதும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.